ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 4 ஆஞ்சியோஸ்போம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹையர் பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் பிளான்ட் ப்ளஸ் இது ஒரு ஃப்ளவரிங் லேண்ட் பிளான்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் லேண்ட் பிளான்ட்டை நம்ம எதை சொல்கிறோம், ஆஞ்சியோஸ்போம்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஞ்சியோஸ்போம்ஸில் நம்ம என்ன சொன்னோம், வாஸ்குலர் பிளான்ட்டு ஃபஸ்ட்டு வாஸ்குலர் பிளான்ட் அண்ட் லேண்ட் பிளான்ட்டை தான் நம்ம ஆஞ்சியோஸ்போம்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வாஸ்குலர் பிளான்ட் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி தெரியணும். வாஸ்குலர் பிளான்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைலம் ப்ளஸ் ப்ளோயம் செல்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், வாஸ்குலார் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது நம்ம ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ஸை நான் என்ன சொல்லியிருந்தேன், இது ஒரு ஹையர் பிளான்ட். ஓகேங்களா? ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ங்கிறது என்னது, ஒரு ஹையர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ளவரிங் லேண்ட் பிளான்ட். ஓகேங்களா? ஃப்ளவரிங் லேண்ட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அதை தான் நம்ம ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு வாஸ்குலார் பிளான்ட். ஓகேங்களா? வாஸ்குலார் பிளான்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், சைலம் செல்ஸும் ப்ளோயம் செல்ஸும் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, வாஸ்குலார் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தேன், ஆஞ்சியோஸ்போமுங்கிறது ஒரு ஹையர் பிளான்ட்டு, இது ஒரு ஃப்ளவரிங் லேண்ட் பிளான்ட்ஸு ப்ளஸ் இதில் இது ஒரு வாஸ்குலார் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ வாஸ்குலார் பிளான்ட் அப்படிங்கிறது சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வாஸ்குலார் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது சைலம் என்ன பண்ணும், சைலம் என்ன பண்ணும், வாட்டரை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளோயம் செல்ஸ் என்ன பண்ணும், ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஓகே, புரிஞ்சிருச்சா? வாஸ்குலர் பிளான்ட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வாஸ்குலர் பிளான்ட்ஸில் இந்த சைலம் செல்ஸும் ப்ளோயம் செல்ஸும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், சைலம் செல்ஸ் வாட்டரை ஒன் செல் டு அனதர் செல்க்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ப்ளோயம் செல்ஸ் என்ன பண்ணும், ஃபுட்டை ஒன் செல் டு அனதர் செல்க்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆஞ்சியோஸ்போம்ங்கிறது ஹையர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஹையர் பிளான்ட்ஸில் இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன பார்ட் இருக்குது, பாடி பார்ட்ஸ், இப்போ லெக்ஸு, ஹேண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு, நோஸு, மவுத், அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹையர் பிளான்ட்ஸில் பிளான்ட் பாடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஓகேங்களா, அப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ், சீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் பாடிஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி பார்ட்ஸ் இருக்கோ, பாடி பார்ட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி என்ன இருக்குது, பிளான்ட் பார்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட், parasitic plants have roots that derives nutrition from the host. ஸோ இந்த parasitic plants அதோட ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ஹோஸ்ட் கிட்ட இருந்து அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லொராந்தஸ் அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் growing in marshy areas have their roots modified to help in respiration. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷி ஏரியாஸில் ரூட் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்காக மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோபோரா. நெக்ஸ்ட், ரூட்ஸ் ஆஃப் கிரிட்டைன் பிளான்ட்ஸ் சப்போர்ட் தி பிளான்ட்ஸ் இன் கிளைம்பிங் பை கிளிங்கிங் டு fissures of cracks, examples including beetle. ஸோ இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ், ஓகேங்களா, சப்போர்ட்காக
மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிம்பிங் ரூட் அண்டு கிளீனிங் ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டோட சப்போர்ட்டுக்காக இது வந்து கிரிட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பீட்டல். நெக்ஸ்ட்டு ரீஜியன் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்ப்போம். தி ஃபாலோயிங் ஆஃப் ரீஜியன் மே பி distinguished in a root from the apex upwards. ஓகேங்களா? ஸோ இதோட ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டோடது நமக்கு 4 ரீஜியன் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் கேப். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்து என்னது? ரூட் கேப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டோட டிப் போர்ஷனில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூட்டோட டிப் போர்ஷனில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரூட்டை வந்து க்ராஸ் செக்ஷன் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? எல்எஸ் வந்து எடுத்து நம்ம க்ராஸ் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த ரூட்டோட கலர் வந்து என்ன கலரில் இருக்கும்? ஒயிட்டின் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஒயிட்டின் கலரில் அப்பியரன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜியனை நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போது ஒரு ரூட்டை க்ராஸ் செக்ஷன் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 டிஸ்டின்க்ட் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன லேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் ரூட் கேப். ஓகேங்களா? அந்த லேயருக்கு அனதர் நேம் அப்பிக்கல் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் கேப் என்ன பண்ணும்? வாட்டர் வந்து ஓவராக லாஸ் ஆகாமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் செல்ஸ் வந்து இங்கே தான் வந்து நிறைய செல்ஸ் வந்து இங்கே தான் வந்து இனிஷியலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ஓகேவா? நெக்ஸ்ட் லேயர் வந்து என்னது? மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன் வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா? ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதோட அனதர் நேம் என்ன? மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன். ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் சொல்லுவாங்க. இந்த ரீஜியனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷனுங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால் வந்து செல்ஸ் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜியனில் நெக்ஸ்ட்டு ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸை வந்துட்டு எலாங்குலேட் பண்ணுற போர்ஷன். ஓகேவா? இந்த ரீஜியனை என்ன பண்ணும்? ரூட் போர்ஷனை வந்து எலாங்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ இந்த ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷனில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும்? இந்த ரூட் ஹேர் அப்படிங்கிற வந்து ரூட் ஹேர் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் ஹேர் தான் என்ன பண்ணும்? வாட்டரை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி பிளான்ட்டுக்கு எல்லாமே வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போது ரீஜியன் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ என்னென்ன ரீஜியன் இருக்குது? 4 ரீஜியன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்து ரூட் கேப். இது வந்து என்ன பண்ணும்? வாட்டர் வந்து ஓவராக எவாப்ரேஷன் ஆகிறத வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன். இந்த ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன் வந்து என்ன பண்ணும்? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்னு சொல்லுவாங்க. இது வந்து செல் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல் டிவிஷன் மல்டிப்ளை ஆகிறதுனால ரூட்ஸ் வந்து இதனை எலாங்கினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ரீஜியன் ஆஃப் எலாங்கினேஷன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்டோட எலாங்கினேஷன் பார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரீஜியன் வந்து ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ இதுதான் வந்து ரூட்டோட மெச்சூர்டான போர்ஷன். இதில் தான் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும்? ரூட் ஹேர்னாங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். இந்த ரூட் ஹேர் தான் வந்து என்ன பண்ணும்? வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, டைப் ஆஃப் ரூட்ஸில் என்ன இருக்குது? 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேப் ரூட் சிஸ்டம். another one is advantageous root system. ஓகேங்களா? இது வந்து fibrous root அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டேப் சிஸ்டம். A root system which developed from the radicle is called as a taproot system. நான் சொன்ன பார்த்துருந்தீங்களா? இப்போ சீட் இருக்குது. ஸோ இதில் வந்து ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ளம்யூல் ஃபார்ம் ஆகுது. ப்ளம்யூல்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்?
ஷூட் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரேடிக்கல்லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ரூட் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா ட்ரூ ரூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம். தி ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் தி எனி போர்ஷன் ஆஃப் தி பிளான்ட் அதர் தென் தி ரேடிக்கல் இஸ் நோன் எஸ் அட்வான்டேஜியஸ் ரூட். ஓகேங்களா? இப்போது இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாமல் பிளான்ட்லேருந்து அனதர் போர்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அட்வான்டேஜியஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். It's may developed from the base of the stem or from the node or internode of the branch. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுங்கிட்ட டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஆர் வந்து நோட் ஆர் இன்டர்நோட் பிரான்ச்லேருந்து கூட வந்து டெவலப் ஆகலாம். ஆர் ஈவன் தி லீஃபில் கூட வந்து டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் ஆர் லீஃப் போர்ஷன் ஆர் நோட் அண்ட் இன்டர்நோட்டில் வந்துட்டு மெயினாக வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாமல் அதர் பிளான்ட் பாடிஸ்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்கும். ஓகே, இந்த ஃபைப்ரஸ் ரூட்ங்கிறது மோனோகாட்டிலிடன்ஸ், இந்த கிராஸ் பேடி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ரூட்ஸுக்கு வந்து இமேஜ் வந்து பாருங்கள். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜல்லிவேர் அப்படின்னு சொல்லுவோம். டேப் ரூட் சிஸ்டத்தை வந்து நம்ம தமிழில் ஆணிவேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து பாருங்கள். இதில் வந்து ட்ரூ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஸ்டெம் போர்ஷனில் இல்லை நோட் அண்ட் இன்டர்நோட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு, இல்லைனா வந்து லீஃப் ரீஜியனில் நம்மளாம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைப்ரஸ் ரூட்ஸ்ங்கிறது சல்லிவேர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். இதுவும் வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேப் ரூட் அப்படிங்கிறது வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபுல் எலாங்குலேட்டடாக வந்து ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நமக்கு செகண்டரி பிரான்ச்சும் செகண்டரியிலேருந்து நமக்கு டெர்சரி பிரான்ச்சும் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து டேப் ரூட் சிஸ்டத்தில். பட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தா தெரியும். இந்த ரூட்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேரியாக இருக்கும், பட் ரொம்ப மைன்யூட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு சொல்கிறோம். பட் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்ங்கிறது வந்து என்னது? பிளான் பாடி வந்து பிளான் பார்ட்ஸ்லேருந்து வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பாடியிலேருந்து வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாமல் இந்த பிளான் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெம், இன்டர்நோட், லீவ்ஸ் அந்த மாதிரி ரீஜன்லேருந்து வந்துச்சு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். ஓகேங்களா? இப்போது மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்ப்போம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். Roots may be modified to differentiated shapes in order to perform special function of besides the normal functions. ஓகேங்களா? The root modification is found both in taproot and advantageous root. ஸோ ரூட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட் அண்ட் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரூட்ங்கிறது மாடிஃபிகேஷன்ங்கிறது வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, taproot modification. The taproot system is modified into different forms to carry out special function. ஓகேங்களா? இப்போ மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ வந்து ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்காக ரூட்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இல்லை ரெஸ்பிரேஷனுக்காகவோ இல்லை ஸ்டோரேஜ்க்காக இல்லை வந்து அந்த மாதிரி அதுக்கான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ரூட்ஸ் வந்து தன்னைத்தானே வந்து ஏதோ ஒரு இதில் வந்து மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது தான் நம்ம மாடிஃபிகேஷன், ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரூட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட்லேயுமே நடக்கும், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போ டேப் ரூட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், கோனிக்கல் ஃபார்ம் அண்ட் டர்பியஸ் ஃபார்ம் அண்ட் டர்பிகுலர் ஃபார்ம் ஆர் பெனுமேட்டர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு
நடக்குது டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து இமேஜ் வந்து பாருங்கள், கோனிக்கல் ஷேப்புக்கு ஃபியூசிஃபார்முக்கு இது நாப்பிஃபார்முக்கு வந்து டெர்பியோரஸ், அதுக்கப்புறம் வந்து நோடுலேட் ரூட்டுக்கு வந்து இந்த இமேஜஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், ஃபியூசிஃபார்ம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபியூசிஃபார்ம். இட் இஸ் அ மாடிஃபைடு, ஓகே, இட் இஸ் அ மாடிஃபைடு டேப் ரூட். ஓகேங்களா? இதில் வந்து மாடிஃபைடு டேப் ரூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னது, ஃபியூசிஃபார்ம். தி பிரைமரி ரூட் இஸ் swollen is the middle while both of the ends gradually taper forming this spindle shaped structure. ஓகேவா? இந்த ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் இந்த ஸ்டோரேஜ்க்காக தான் இந்த ரூட்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடிஷ், ஓகேங்களா, முள்ளங்கி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டேப்பரியாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து மிடில் போர்ஷன் வந்து ஸ்வாலனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து எண்டிங் போர்ஷன் வந்து டேப்பிங்காக இருக்குது. ஸோ மிடில் போர்ஷன் வந்து ஸ்வாலனாகவும் வீங்கி இருக்க மாதிரியும், ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் போர்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது, டேப்பரிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி. ஓகே, தமிழில். ஸோ நெக்ஸ்ட்டு நாப்பிஃபார்ம். The hypocotyledonous region is considerable swollen, becoming almost spherical and abruptly tapering towards to the lower end. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரூப்பின், நெக்ஸ்ட்டு பேசிகா கேம்பட்ரிஸ், ரப்பா அண்ட் பீட். ஓகேங்களா? பீட்டா வல்காரிஸ்ங்கிற பீட்ரூட். ஓகேவா? ஸோ வந்து நாப்பிஃபார்ம் அப்படிங்கிறத வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பர வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூசிஃபார்முக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கதிர்கோள். ஓகேங்களா? கதிர்கோள் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிர்கோள் வடிவம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் கோனிக்கல். தி ரூட்ஸ் will become broad and base of the gradually tapering towards apex forming cone like structures. எக்ஸாம்பிள் கேரட். ஓகேங்களா? கோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேரட் ஸ்ட்ரக்சர். இப்போ கேரட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ எண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேப்பரிங்காக வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ரீஜன் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும், இது வந்து டேப்பரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெர்பிவோரஸ் அண்டு டெர்பிகுலர் ரூட். ஓகேங்களா? இன் திஸ் கேஸ் ஆஃப் ரூட் இஸ் திக் அண்ட் ஃப்ளஷி பட் டு நாட் from any defined shape. எக்ஸாம்பிள் மிராபிளஸ் செல்லப்பா. ஸோ இந்த மிராபிளஸ் செல்லப்பா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து 4 o'clock ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ளவர்? 4 o'clock ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12 இயர்ஸ்க்கு வந்து ஒன் டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸே வந்து பண்ணும். ஓகேங்களா? 12 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தான் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நல்லா திக் அண்ட் ஃப்ளஷியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டெர்பிகுலஸ் ரூட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாலன் ரூட்டாக இருக்கும், வித்தவுட் எனி ஷேப். இது வந்து பார்க்குறக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது. இதோட இதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து வீங்கி தான் இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி டேப்பரிங்காக இருக்கும், இங்கே வந்து ரவுண்டாக இருக்கும், இங்கே வந்து ஸ்வாலனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்பே இருக்காது. இது வித்தவுட் ஷேப்பிங், எந்த ஒரு ஷேப்புமே இல்லை. Next, nematospores. These roots growing vertically up, coming out of the waters of meshy soil like conical spike. They occur in large numbers around the tree trunk. Such roots are provided with numerous spores, breathing spores through the which air taken the respiration. ஸோ இந்த நெமட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்டாக வந்து இந்த சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மேக்ரோவ்
ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரீஜியனில் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சாயிலில் இன்சைட் இருந்து வெளியே அவுட் க்ரோத் வந்து இருக்கும். சாயிலிருந்து அவுட் க்ரோத்தாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வந்து வளரும். ஸோ அந்த நெமட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியோட்ராஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் ஜியோட்ராபிக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், சாயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஸ்பைக் ஃபார்மில் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர்ஸே இந்த மாதிரி கோனிக்கல் ஸ்பைக் மாதிரி கொம்பு மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம் அவுட் ஆஃப் தி வாட்டர். ஸோ வந்து வாட்டர் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே வரும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ட்ரங்க்ஸில் வந்து லார்ஜ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூமரஸ் ஸ்போர்ஸ் இருக்கும், குட்டி குட்டி நியூமரஸ் ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளான்ட் ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த ஸ்டோரேஜ்க்காக வந்து கேட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், இந்த மாதிரி கிழங்கு ரிலேட்டடாக வந்து இருக்க இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜுக்காக வந்து ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ரெஸ்பிரேஷனுக்காக மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நெமட்டோஸ்போர்ஸ் தான். ஸோ இந்த நெமட்டோஸ்போர்ஸ் தான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேஷனுக்காக எந்த ரூட் வந்து மாடிஃபை ஆகிருக்குன்னு கேட்டால் நீங்கள் இந்த ரூட் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசோஃபோரா. ஸோ இதுதான் வந்து இதோட இமேஜ். இந்த நெமட்டோஸ்போர்ஸோட ரூட்ஸ் வந்து பாருங்கள். இதுதான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட ரீஜியன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பைக் ஷேப்பில் இருக்குது. அந்த ஸ்பைக் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூமரஸ் குட்டி குட்டி ஸ்போர்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஸ்போர்ஸ்க்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரெஸ்பிரேஷனுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது இந்த குட்டி நார்மல் ஸ்போர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரீத்திங் போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் என்ன சொல்கிறோம், நெமட்டோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரூட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ரூட் வந்து ரெஸ்பிரேஷனுக்காகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த சதுப்புநில காலங்களில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை ஆகியிருக்கும் இந்த நெமட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது. ரெஸ்பிரேஷன் கேட்டால் நெமட்டோஸ்போர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப் ரூட் வந்து பார்த்தோம். இப்போ நவ் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிளான்ட்டில் இருந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாமல், ஓகே, ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ரூட் ஆகாமல் பிளான்ட் பார்ட்ஸ்லேருந்து ரூட் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டெம்மு, லீவ்ஸ் இதுலேருந்து வந்து அரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதான் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். ஃபர்ஸ்ட், ஸ்டோரேஜ் as a food. Advantageous roots turns swollen due to the storage of food. ஓகேங்களா, இது வந்து ஃபுட்டை வந்து மோஸ்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்து டெர்பிவோரஸ். தி ரூட்ஸ் ஆர் swollen but not have no shape. இந்த டெர்பஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு ஷேப் இருக்காது, எந்த ஒரு ஷேப்புமே இல்லாமல் ஃபுல்லாமே வந்து ஸ்வாலனாக வீங்கி வீங்கி இருக்கும். அதுதான் வந்து அதோட ரூட்டோட ஸ்ட்ரக்சரே. ஸோ தி ஃபார்ம் தி நோடல்ஸ் ஆஃப் தி ப்ரோஸ்டேட் ஸ்டெம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டேட் ஸ்டெம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு தமிழில். நெக்ஸ்ட்டு பேசிகுலேட். தி swollen roots improve the clusters and the base of the stem have a fixed shape. இது வந்து பார்த்திங்கன்னா டெர்பிவோரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்காது, எந்த ஒரு ஷேப்புமே இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் ஃபேசிகுலேட் ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டாலியா அண்ட் ஆஸ்பரகஸ். நெக்ஸ்ட்டு நோடுலஸ். ஒன்லி தி டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் கேம் டு தி swollen due to accumulation of food லைக் மேங்கோ அண்ட் ஜிஞ்சர். ஸோ வந்து இந்த மேங்கோ, ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் இருக்கும். பட் அந்த ரூட்ஸோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி
பால் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நாட் ஷேப்பில், நாட் ஓகேங்களா, ரவுண்டாக பால் டைப்பில் ஒரு நாட் ஓகேங்களா, ஒரு நாட் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நோடியூல்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் மேங்கோ. நெக்ஸ்ட்டு மொனிலிஃபார்ம். தி ரூட்ஸ் ஆர் swollen or fixed intervals giving a beated presence. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொனிலிஃபார்ம்ங்கிறது வந்து swollen ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ வீங்கி வீங்கி இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸாக இருக்கும். எப்படின்னா இது வந்து ஒரு கேப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வாலண்டாக இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு கேப் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்வாலனாக இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு கேப். அந்த மாதிரி பார்க்குறக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு முத்து மணி மாலை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து மணி மாலை வந்து கோர்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாசி, அந்த மாலையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு பாசி கோர்த்துருப்பாங்க, அப்புறம் அந்த நூல் தெரியும், திரும்பி ஒரு பாசி கோர்த்துருக்கும், லைட்டாக நூல் தெரியும், அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு annulate. The root seems if you there formed a numerous spin plate above the other. Examples Ipaca. ஓகே, இந்த annulate அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீனியராக இந்த மாதிரி நியூமரஸாக அரேஞ்சாக இருக்கும் கண்டினியூவாக. ஸோ இந்த மாதிரி ரிங்கு ஷேப் ஓகேவா, ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம annulate அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இபிகேக்கா. நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் கேரி ஆன் டு தி ஸ்பெஷல் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபை ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப் ரூட். The tropical trees, Ficus bananians, and also known as a banyan tree, which has a horizontal aerial branches giving rise to roots which are given root caps and hang down from the bough like a strings. These grow down the reaching the soil and becoming anchoring and the swatten and become strong as a main trunk. ஸோ இந்த ப்ராப் ரூட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா தூண் வேர்கள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், தூண் வேர்கள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேனியன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இதிலிருந்து கீழே வர்ற பேனியன் ட்ரீ அப்படிங்கிறதாலே ஒரு ஹையர் பிளான்ட் தான், பெரிய பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கீழே இருக்க ரூட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி பேனியன் ட்ரீ வந்து ஒரு பெரிய ட்ரீயாக இருக்கனால அதுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுதுகள் அப்படிங்கிற சொல்கிற இந்த ஹேங் டவுன் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா. இந்த விழுதுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. விழுதுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேங் டவுனும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இந்த விழுதுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து ரூட்ஸில் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா மெயின் சப்போர்ட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லிட் ரூட். A few small trees and shrub like a strong pine development on the edges and trunks and meshes and more, but the anchoring is not wrong. ஸோ ஸ்லிட் ரூட் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் ஓகேங்களா. ஸ்லிட் ரூட் அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த அடிஷ்னல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணு விடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் கேன் ஓகேவா. இந்த சுகர் கேன் ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட் அண்ட் இன்டர்நோட் ரீஜன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்லிட் ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பூமிக்கு அடியிலேருந்து இந்த மாதிரி ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸ்டெம் போர்ஷனில் அந்த நோட் ரீஜனில் வந்து கீழே வந்து போர்ஷனில் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சுகர் கேனில். சரியா, இதுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணு விடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் ஓகேங்களா. கரும்பு, மக்காச்சோளம்.
ஸோ வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டான ஆங்கரிக்காக வந்து இந்த ஸ்டெம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸ்லிட் ரூட். நெக்ஸ்ட்டு climbing route. The climbers can climbing up supporting of the advantageous roots raised from the nodes and rather climber wind round and slab support as the climber has been tighter to it. கிளைம்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஸோ அதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கொடி மாதிரி சுற்றி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான்ட்டோட சப்போர்ட்டன் மூலயமா வந்து ஃபுல்லாமே கிளைம்பிங் ஆகி இந்த ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து இந்த பிளான்ட் வந்து க்ரோத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் தான் வந்துட்டு கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளின்னிங் ரூட். The epiphytes like orchids cleaning or they support using superior cleaning roots. They go to gravies of the support fix the epiphyte. ஸோ கிளின்னிங் ரூட்ஸ்ங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபிக்ஸிங் டெபாசிட்காக வந்து வளரும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் எபிபைட்டிக் லைக் ஆர்கிட்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸில் இருக்கும். தி கிளின்னிங் ரூட்ஸ் பாஸ் அப்சார்ப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக டு தி ஏரியல் ரூட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அப்சார்ப்ஷன் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரூட் பியூட்டரசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் பிளாங்க் ரூட்ஸ் ஆர் ரேடியேட்டிங் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ட்ரீ லைக் விங்ஸ். These are known as a buttress as a are particularly root and stem. It's made to be made to old trees and Bompox sevia. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ட்ரீ ஆஃப் பாம்பாக்ஸ் சிவியாங்கிற ஒரு பிளான்ட்டு. இதோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பிளான்ட் இந்த மாதிரி இருக்கும். பட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரீஜியன் மாதிரி ஒரு ஹவுஸ் கார்க் இது மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு பெரிய விங்ஸ் மாதிரி இருக்கும். பேஸ் ஆஃப் தி ட்ரீ விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூட்டர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓல்டு ட்ரீஸ் ஆர் பாம்பாக்ஸ் சிவியா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது அக்வாட்டிக் ஃப்ளோட்டிங் plants like Jussicia repens and especially roots of developing from the nodes in addition of ordinary advantageous roots. These roots look alike the massive of white cotton and are expansionally spongy. If taken out of the water, dry and survival of the rapidly. ஸோ ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஃபைப்ரஸ் ரூட்ஸாக தான் இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் இதோட ரூட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் நியூஸாக இருக்கும். இந்த ரூட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி ஏரை வந்து எடுத்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஏரை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி வச்சுக்கும். இதோட ரூட் வந்து ஏரை வந்து அப்சார்ப் பண்ணுறதுனால இது வந்து இந்த பிக்ஷியா அப்படிங்கிற பிளான்ட்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த பிளான்ட் இது லோட்டஸ் இதெல்லாம் வந்து அக்வாட்டிக்கில் இருக்க இந்த நீர்நிலையில் வளரக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரூட்ஸ்லாம் வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ் சிஸ்டமாக தான் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் அந்த டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஏரை வந்து ஃபுல்லாமே சக் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஏர் கண்டக்ஷனை வந்து வச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டருக்கு மேலே அப்பர் போர்ஷனில் வந்து ஃப்ளோட்டிங் ரீஜியனில் அப்படியே வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் ரூட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பிக்ஷியா லோட்டஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் full roots. The plants are underground stem of have roots diverse from the others of the found constructs and the swell, so the aerial shoot of underground parts keep as an appendial levels of the soil. The roots are constructive roots and made to as a canna and lilium. So full root. ஸோ இந்த புல் ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸு கிட்ட இருந்து ஸோ வந்து டெவலப் ஆகிறதுனால தான் இதை வந்து நம்ம புல் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் தான்ஸ் அப்படிங்கிறது ஃபியூ அட்வான்டேஜ் ரூட்ஸ் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஸ்டெம் பிகம் ஹார்ட் பாயிண்ட்லி லைக் தான். தீஸ் ஆர் தி டேர்ம்டு ரூட் தான்ஸ். They are indirectly helps an amateur of the plant in driving out of the matured animals. ஸோ இந்த ரூட் தான்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும் முள்ளாக.
ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஸ் செடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாயிண்ட்லி லைக் தார்ன்ஸ், இது வந்து தார்ன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இது எதனால் அப்படின்னா, ஒரு அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து ஃபுல்லாமே வந்து அட்டாக் பண்ணாமல், ஸோ அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த பிளான்ட்டை வந்து ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முள்ளாக தார்ன்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு definition and function. Epiphytic roots are aerial roots that hang from the plant's body and have a porous wall of the absorbs moisture from the atmosphere. As the plants have no contact with the soil, velamen and tissue present on the roots absorb the stores and moisture. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் வந்து பண்ணாது. ஸோ என்ன பண்ணாது, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரே ஒரு ரூட் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ அதே தான் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கிட்ஸில் வெளாமன் அப்படிங்கிற ஒரு ரூட். இந்த ரூட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு குளோரோஃபில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். இது வந்து க்ரீன் கலரின் நேச்சரில் தான் இருக்கும், க்ரீன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஸோ இந்த ரூட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எபிபைட்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ரூட்ஸ் ஆர் கால்ட் எபிபைட்டிக் ரூட்ஸ். ஓகே, திஸ் ரூட்ஸ் ஆர் கால்ட் எபிபைட்டிக் ரூட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்கிட். ஓகே, நெக்ஸ்ட்டு assimilatory roots are specialized roots that help to uptake the conversation and storage the nutrition and minerals. நம்ம அசிமுலேட்டரி ரூட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்பெஷலைஸ்டு ரூட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ எதனால் பார்த்தோம்னா நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, upon exposed to the suns and the roots of chlorophyll and assimilate the some carbon. ஓகே, this type of ரூட்ஸில் வந்து chlorophyll கண்டெயின் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் திஸ் டூ காம்பனண்ட்ஸ், ஸோ இந்த டூ காம்பனண்ட்ஸ் தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் ஃபுட் தி பிளான்ட், அந்த பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ஹான்சிங் பிளான்ட் மெட்டபாலிசம் அண்ட் க்ரோத். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் டெனோஃபோரா அப்படிங்கிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிமுலேட்டரி ரூட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த அசிமுலேட்டரி ரூட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷலைஸ்டு ரூட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில்லும் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணிக்கும். இது வந்து ஓனாக தன்னை வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இண்டிபெண்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரூட் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சீடோட ரேடியல் போர்ஷன்லேருந்து க்ரோத் ஆகிற பார்ட்டை நம்ம ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மாடிஃபிகேஷன் ரூட் இருக்குது. இதில் வந்து டூ டைப் ஆஃப் ரூட் இருக்குது, டேப் ரூட், அட்வான்டேஜியஸ் ரூட் அப்படின்னு. டேப் ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம், அட்வான்டேஜஸ் ரூட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரூட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு கிளியராக. நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பெனுமெரேட்டஸ் ஆஸ் அ சீன் ஆஸ் அ, பெனுமெரேட்டஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்த்தோம், அதில் என்ன வந்து பார்த்தோம், ரைசோபோரா அப்படிங்கிற பிளான்ட் தான் வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ரைசோபோரா. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் மாடிஃபைடு. ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம இதில் பார்த்தோம், அட்வான்டேஜஸ் ரூட்ஸில் தான் வந்து பார்த்தோம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நோடுலேட்டர் ரூட்ஸ் ஆர் காமன்லி சீன் ஆஸ். நோடுலேட்டர் ரூட் வந்து எதில் நம்ம வந்து பார்க்குறோம், மஸ்டர்டில் வந்து இருக்காது, ரைஸ்லேயும் இருக்காது, ஸோ கோகோனட்லேயும் இருக்காது. அப்போ எதில் இருக்கும், பியில் இந்த பிளான்ட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி, சி. நெக்ஸ்ட்டு, ஸ்லிட் ரூட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். ஸ்லிட் ரூட் அப்படிங்கிறது இதில் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும், மைஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், டர்னிப் இஸ் அ டேஸ், கோனிக்கல் ரூட்டா, ஃபியூசிஃபார்ம் ரூட்டா, நாப்பிஃபார்ம் ரூட்டா, டர்பிரஸ் ரூட்டா. இந்த டர்னிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாப்பிஃபார்ம் ரூட்.
ஓகேங்களா? ஸோ இந்த நாப்பி ஃபார்ம் தான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து டேப்பரிங்காக இருக்கும், அப்புறம் வந்து ஸ்வேலனாக இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்பி டேப்பரிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ முள்ளங்கி ரேடிஷ்.